சாட்டர்டே மார்னிங் எங்கள் வீட்டில் போய் ஒரு 3 டேஸ் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். அதனால் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பிளான்ட்லேருந்து எடுத்தாச்சு. பிளான்ட்ஸில் பார்க்க அப்படியே நல்லா தான் இருக்குது. பட் விட்டு போனால் ஒரு மாதிரி காஞ்சு போயிடும். அண்ட் நம்ம எவ்வளோ ஃப்ளவர்ஸை வந்து அது பூக்க பூக்க கட் பண்ணுறோமோ அண்ட் அகெயின் புதுசாக வந்து நிறைய லீஃப் அந்த பட்ஸ் அதிகமாக வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து பிளான்ட்ஸில் இருக்க ஃப்ளவர்ஸை கட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக ப்ரௌன் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரெட் அண்ட் எல்லோ கேப்சிகம் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். சரி க்ளீன் பண்ணி போடும்போது அதை வந்து நார்மலாக சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு ஆயில் அது மாதிரிலாம் சேர்க்காம ஒரு சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். என்ன காம்பினேஷன்லாம் தெரியல, நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டுட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ லன்ச்லாம் இன்றைக்கி எதுவும் பேக் பண்ணலை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வாங்கி சாப்பிட்டுக்க சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி இன்னும் ஆஃபீஸ் லன்ச் பாக்ஸ். ஈவினிங் போல் ஃபேமிலியோட கிளம்பி பீச்சுக்கு தான் போயிருந்தோம், ஈசிஆரில் இருக்கிறது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பீஸ்ஃபுல்லான ஈவினிங்.